டாக்டர் பி. மருதைதுரை என்ற மருதை கலாம் என்னும் நான். இவர் சிறுவயதிலிருந்தே சேவை மனப்பான்மையுடன் பிறக்கும் கோடியில் ஒருவர் இவர். அப்துல் கலாம் ஐயாவின் மீது கொண்ட பற்று காரணமாக தனது பெயரையே மருதை கலாம் என்று மாற்றிய மாணிக்கம் இவர். ஐயாவின் பெயரில் அறக்கட்டளை நிறுவி மாணவர்கள், இளைஞர்களை இணைத்து கொண்டு பல சமூக பணிகளை அயலாது செய்து கொண்டிருக்கும் சிறந்த இளைஞர் இவர். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் விருது, கலாம் கண்ட இளைஞர் விருது, சேவை செம்மல் விருது, நம்மாழ்வார் விருது, பாரதியார் விருது போன்ற 140க்கும் மேற்பட்ட விருதுகளுக்கு சொந்தக்காரர் இவர். உலக நலனுக்காக, இயற்கை விவசாயத்திற்கும் பிளாஸ்டிக் பொருட்கள் ஒழிப்பதற்காகவும் நம்ம திண்டுக்கல்லில் இருந்து புறப்பட்ட புயல் இவர். மருதை கலாம் அப்படின்னா மருதை கலாம். கலாம் ஐயா பேர் அப்துல் கலாம் ஐயா எனக்கு பிடிக்கும். அதனால அவரோட பேரின் பற்று காரணமாக தன் பேரை இணைத்துக்கிட்டேன். எங்கள் அப்பா வச்ச பேர் மருதைத்துறை. அப்பா பேரை மருதினை வச்சுக்கிட்டு துறையை எடுத்துக்கிட்டு கலாமை எனக்கு பிடிச்ச ஐயா பிடிச்சுன்னா மருதை கலாம்னு வச்சுக்கிட்டேன் சார். நீங்கள் ஒரு ட்ரஸ்ட் ஒன்று வச்சுருக்கீங்க? ஆமாம் சார். ட்ரஸ்ட்டு பேர் ஏபிஜே அப்துல் கலாம் சமூக நல அறக்கட்டளை, தமிழில். ஆங்கிலத்தில் ஏபிஜே அப்துல் கலாம் சோசியல் வெல்ஃபேர் ட்ரஸ்ட். ஊர் திண்டுக்கல் மாவட்டம் சாணாட்டி ஒன்றியம், கோனப்பட்டி கிராமம், கொண்டன் செட்டிப்பட்டி. இந்த ஊரில் தான் சின்ன கிராமம் தான் எங்கள் கிராமம். இந்த கிராமில் ஆரம்பித்து தான் பல கிராமத்தில் கிளைகளை உருவாக்கி பல இளைஞர்களை உருவாக்கி பல்வேறு கிராமங்களில் ஒரு விழிப்புணர்வு கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு கிராமத்திலும் நாங்கள் பண்ணுற சமூக சேவை நிறைய ஏராளமாக இருக்குது. அடுத்து தொடர்ந்து பயணித்துட்டே இருப்போம். இங்கே கூடிய நிறைய நண்பர்கள், உங்களோட உரிமை கிளைகள், எங்களுடைய கிளைகள் முதல் பார்த்தீங்கன்னா தலைமை கொண்டஞ்செட்டி, வேளாம்பட்டி, கோனப்பட்டி, ராமன் செட்டிப்பட்டி, வைவஸ்புரம், வடமதுரை, அய்யலூர், எட்டியாசத்திரம், மாங்கரை, கொட்டாரப்பட்டி, அடுத்ததாக ஒத்தக்கடை ரெடி ஆகிட்டு இருக்குது. அடுத்தடுத்து ஒரு 4 கிளைகள் அப்படியே இருக்குது. நம்ம ஒரு கட்டமைப்போ அமைச்சுக்குவோம். நம்ம வர்ற ஆளுக்கு பூரா இங்கே சம்பாதிக்கலாம் வேலை, எல்லாம் சர்வீஸ் தான். யார் வேலை கெடாமல் அவங்களால முடிஞ்ச சின்ன பங்களிப்பு. வாரத்துக்கு ஒரு நாள், நீங்களே சொல்லுங்க, வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு மணி நேரம் சமூக பண்ண முடியாதா? ஒன்றும் இல்லை, என் கூட வரணும்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு கடைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு சண்டே அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை கறிக்கடை போறீங்கன்னா கறிக்கடை போகிறப்ப இதை தூக்கம் எடுத்துகிட்டு போங்க. இல்லைன்னா பார்சல் கட்டி கொடுக்க சொல்லுங்க. இந்த இலையை போட்டு பேப்பர் மடிச்சு கொடுக்க சொல்லுங்க. அது நீங்கள் செய்கிற ஒரு சமூக சேவை தான். வீட்டில் ஒரு நல்ல மரக்கன் நடுங்க, அது ஒரு நல்ல சமூக சேவை தான். அதே மாதிரி முதல்ல நாங்கள் இல்லங்கள் தோறும் மரக்கன் நட்டோம், இல்லங்கள் தோறும் மூலிகை செடி நட்டோம், இல்லங்கள் தோறும் கலாம் நூலகம் தொடங்கணும். இப்போ அடுத்து ஒவ்வொரு அரசு நிறுவனங்களிலுமே ஒரு விழிப்புணர்வு கொடுத்து இப்போ முதலாவதாக அரசு தொழிற்பயிற்சி நிலையம் கவர்மெண்ட் ஐடிஐயில் மூலிகை செடி நட்டுருக்குறோம். அடுத்து வேடசந்தூர் ஒரு ஸ்கூலில் உண்டு உறைவிட சிறப்பு பள்ளியில் மூலிகை செடி நட்டுருக்கோம். அடுத்து குட்வில் காப்பகத்தில் அடுத்து மூலிகை செடி நடுறோம். அடுத்து காந்திகிராம் யூனிவர்சிட்டியில் மூலிகை செடி நடுறோம். இது மாதிரி ஒவ்வொரு பள்ளிகளிலும் நடுறது எங்களுடைய ஏற்பாடு. அதுக்கு முன்னாடி என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த அங்கன்வாடின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, பால்வாடி, அந்த பால்வாடியில் மெயினாக மூலிகை அங்கே தான் தேவை. ஏமா இந்த அடித்தள பேசணும் நல்லா போடணும். இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எதாவது சத்தா இருக்கா? பூரா கெமிக்கல், மருந்த போடுறோம், மருந்தை வளர்க்குறோம், அறுக்கிறோம், சாப்பிட்றோம், மறுபடியும் மருத்துவமில் படுத்துக்கிறோம். தேவையா? அதுக்கு மாற்றுப்பை என்ன? அப்படி மாற்றுனா இயற்கை விவசாயம். அதுக்கு தான் வரேன். இப்போ எல்லாருமே பீடா பர்கரு அப்படி இப்படின்னா சாப்பிட்றாங்க. அதெல்லாம் தவிர்த்துருங்க. குழந்தைகளுக்கு அதெல்லாம் போலோ கிலோலாம் வாங்கி கொடுக்காதீங்க. நல்ல ஒரு அங்கன்வாடியில் என்ன கொண்டுட்டு வர போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாட்டு முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை, லட்சக்கட்டை கீரை, நாட்டு விதைகள், தக்காளி, அவரை, இது மாதிரி ஒரு 6-7 வகையானதை ஒரு அங்கன்வாடி, அடுத்து தொடக்கப்பள்ளி. உங்களுக்கு தெரியும், பெரிய ஸ்கூலில் பண்ண முடியாது, அடித்தளம் போட்டால் அடுத்து நல்லா வந்துடும்ல உங்களுக்கு. அதனால் அந்த மாதிரி பண்ணலாம்னு ஒரு பிளானிங் ஓடிட்டு இருக்குது. சில நண்பர்கள் நம்ம சப்போர்ட் பண்ணாங்கன்னா அடுத்த லெவலில் கொண்டுட்டு போவோம். இது எதுவுமே எனக்காண்டி செய்யலை, நம்ம வரக்கூடிய ஜென்ரேஷன் வரணும். இப்போ நான் செஞ்சேன்னு வச்சுங்க,
எனக்கு எதிர்ப்பா செய்யக்கூடிய ஆளுங்க நிறைய இருக்காங்க. ஒண்ணு, இவனை விட நல்லா பண்ண முடியாது, பெஸ்டா பண்ணணும்னு இருக்காங்க. அவங்க குறை சொல்ல, அப்படிதான் பண்ணணும். அதாவது போற மாதிரி கூட போட்டி போடலாம். நான் செஞ்சுட்டேன் அப்படின்னா என்னை பார்த்து ஃபாலோ பண்றவங்க நிறைய இருக்காங்க. மற்றவங்க போட்டியாளர்களை நிறைய விரும்புறீங்க? ஆமா, போட்டியா இருக்கிறாங்க, நிறைய விரும்புறீங்க. விரும்புறேன். எனக்கு போட்டியா செய்யணும். இப்ப நான் இந்த ஊர்ல பண்றேன்னு வச்சுங்க, அடுத்த ஊர்ல அவன் பண்ணணும், உங்களை பார்த்து பண்ணணும், என்னைய பார்த்து பண்ணணும். பண்ணோம்னா அந்த கிராம வளர்ச்சி, அந்த ஊர் வளர்ச்சி, அவனை பார்த்து அந்த ஊர்ல செய்வாங்க. நான் பயங்கரமான விமர்சனம் பார்த்துட்டேன். ஆரம்ப கட்டத்துல என்னுடைய டியூஷன் சென்டருக்கும் எங்க சேவை மையத்துக்கு ஒரு கார் டூல வந்தா கூட இவனுக்கு மருதை கிளாமுக்கு நிறைய வருமானம் வருதுரா. நான் சாதாரண ஒரு சயின்டிபிக் சப்ளையர்ல வந்து வேலை பார்த்துக்கிட்டு சோப்பாயில், பெனாயில், பிளிச்சிங் பவுடர், ஸ்கூல் காலேஜுக்கு தேவையான மெட்டீரியல்ஸு சின்ன சின்ன ஆர்டரில் ஒரு சப்ளை பண்ணிவிட்டு இந்த பணிகள் மேற்கொண்டின்னு இருக்கேன். ஒரு என்ஜிஓவில் ஒரு குறைந்த சம்பளத்துக்கு வேலை பார்த்துருக்கேன். இந்த பார்த்துட்டு தான் இந்த சமூக பணியெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுட்டு போகிறேன். அது பாட்டு சில நண்பர்கள்லாம் என்னுடைய நிர்வாகிகளாம் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ நான் இருக்கிறேன். எனக்கு ஆரம்ப கட்டத்தில் இருந்தவங்க வந்து கோவிந்தராஜையா, முகமது ஜின்னா, இப்போ இந்த செயலாளர் சுப்பிரமணியன், பொருளாளர் முருகன், அடுத்து வந்து ஒருங்கிணைப்பாளர் வந்து முத்துக்கார்த்தி, அதை விட ஜிடிஎன் கல்லூரியின் பேராசிரியர் முருகானந்தம் சார், எங்களுடைய வழிகாட்டி. அடுத்து எங்கள் பட்டதாரி ஆசிரியர் சங்கத்தினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் நம்ம முருகேசன் சாரு. அடுத்து வந்து நம்ம சேவாரத்னா கல்வியாளர் பிரஸ் கணேசன் சாரு. எங்களுடைய நிர்வாகின்னு எடுத்துப்பட்ட நிறையா இருக்காங்க. நம்ம முத்து கிருஷ்ணன்னா ரெட்டியார் சத்தில் ஒருத்தர் இருக்காரு. அவர் போய் நான் எப்படி மருதை கலாம்னு கொண்டுட்டு வந்தேன், அவர் வந்து ஏபிஜே முத்துகிருஷ்ணன் கொண்டுட்டு வந்தார். பாரதி, யானேசு, வெள்ளைச்சாமி, சதீஷ்குமார், இது வந்து கொரசனப்பட்டி. இப்போ கும்பாரிப்பட்டியில் வந்து யானேசு, முத்துக்கார்த்தி எங்களோட ஒருங்கிணைப்பாளர். இது மாதிரி சொல்லணும்னா அடிக்கிட்டே நிறையா பேர்கள் இருக்குது. நிறைய எங்களுக்கு நிர்வாகிகள் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து கார்த்தின்னு ஒரு நிர்வாகி வர, அப்படி அவங்க என்னட்ட நான் யாரை தைரியில் போகலாம், அவங்களாம் சார் நான் உங்களை சேவை நல்லா இருக்குது, நானும் அதில் இணைச்சிக்கிறேன், என்ன பண்ணணும் இல்லைப்பா, உங்கள் வீட்டில் ஒரு நல்லா மறக்கணும் வை, உங்கள் ஊரில் ஏதாவது நல்லது செய்ப்பா, செஞ்சாவே ஆட்டோமேட்டிக்காக நான் உங்களை மெம்பர் ஆகிக்கிறேப்பா. இந்த மாதிரி தான் நாங்கள் கொண்டுட்டு போகிறோம். மெம்பர் ஆக்கணும்னு வச்சா நிறையா பண்ணுவோம், நிறையா கொண்டு வரலாம். எனக்கு அது விருப்பம் இல்லை, சமூக பணி கொண்டுட்டு போகணும். இப்போ ரீசெண்டாக வந்து அடுத்த லெவலில் கொண்டுட்டு போனது வந்து என்னுடைய அருமை நண்பர், நம்ம ட்ரஸ்டினுடைய நானாக பொறுப்பு கொடுத்துருக்கேன், அவருன்னு அவரே ஏற்றுக்கல, இருந்தாலும் நல்லா எங்களுக்கு அடுத்த லெவலில் கொண்டுட்டு போகிறதுக்கு உதவியாக இருந்தவர் நம்முடைய அன்பு இன்னாசிராஜ். அவர் எல்லாருக்கும் அன்பாக பேசுவார், நிறைய விஷயங்களை சொல்லக்கூடியவர் இன்னாசிராஜ். அப்புறம் பிரேம பேராசிரியர், அவர் மூலியம்தான் நம்முடைய நண்பர் இன்னாசிராஜ்லாம் எனக்கு கிடைச்சாரு. அவங்களும் கிடைச்சது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். ரெண்டாவது, நான் ஒரு ஆளாக இப்போ இழுக்க முடியாதுல்ல, கூட சில அமைப்பு வேணும்ல. அந்த அமைப்பில் லயன்ஸ் கிளப்பு, ரோட்டரி சங்கம், எனக்கு ஒரு காலத்தில் கஷ்டமான டயத்தில் ஒரு வேலைவாய்ப்பு கொடுத்த அமைதி அறக்கட்டளை, அதோடைய சேர்மன் ரூபன் சாரு, மேனேஜர் சீனிவாசன் சாரு, அவங்களும் எனக்கு உதவி பண்ணாங்க. இப்போ காமதன் சேரிபிள் ட்ரஸ்ட்னு சொல்லி அந்த இதில் ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அந்த ட்ரஸ்ட்டில் உள்ள நிர்வாகி எல்லாருமே, ஆல்பர்ட் சாரு, ராஜாமணி, சங்கர்ஜி, எல்லாருமே எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறதுனால தான் நான் அடுத்த லெவலில் கொண்டுட்டு போகிறது. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் செல்வநாதன், இல்லை நண்பர்கள் வந்து அப்படியே ஜெயபாலு, இவங்கெல்லாம் வந்து எனக்கு நல்ல ஒரு உதவியாக இருக்காங்க. மருதைக்கலாம் ஒருவர் அல்ல, இவங்களோட சேர்ந்து தான் எனக்கு இவ்வளவுடைய சமூக பணி எனக்கு கொண்டுட்டு வர காரணம், முக்கிய காரணமாக அவங்க தான் விளங்குறாங்க. ஏன்னா நான் பேசுகிறப்ப சில கொஞ்சம் கொஞ்சம் வார்த்தைகள் தவறும், என் ஆரம்பத்துலேருந்து அப்படி ஆயிடுச்சு. நான் தொடர்ந்து எங்களுடைய சமூக பணி தொடரும். எல்லாரும் உங்களோட விரும்பி கேட்குறது அதுதான், எல்லாருமே வந்து பிளாஸ்டிக்கை தவிருங்க, நல்லா மரக்க நடுங்க, மூலிகை நடுங்க, வேளாண்மை இயற்கை சந்தையில் போய் வந்து நீங்கள் வந்து காய்கறி வாங்க, பேரம் பேசாதீங்க. தயவுசு உங்கள் வீட்டுக்கு ஒன்று வந்து நல்லா நாட்டு முருங்கைக்கீரை வைங்க, அகத்திக்கீரை வைங்க, தவசிக்கீரை வைங்க. தவசிக்கீரைலாம் ஒரு அற்புதமான கீரை, பெண்கள்லாம் ஏஜ் அட்டன் பண்ணால் அந்த கீரை நல்லா சாப்பிடலாம், ரத்தம் நல்லா ஊறும், படிக்கக்கூடிய குழந்தைகள்லாம் சாப்பிட்டோன்னா யாவு சக்தி அதிகம் கிடைக்கும். அந்த மாதிரி இயற்கையானதில் நீ விரும்புங்க. எடுத்தோடனே டக்குன்னு ஊசியை போட்டு மாத்திரை போட்டு முழுங்கக்கூடாது. கொஞ்சம் அதை சளி பிடிச்சிச்சா ஒரு தூதுளை ரசம் வைங்க, துளசி சாறு குடிங்க. சின்னதாக இந்த மாதிரி கொஞ்சம் இயற்கையாக போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்னுடைய மிகப்பெரிய திட்டங்களையும் இதுவும் ஒரு திட்டம். விரைவு என்னால் முடியும். இதை மட்டும் என்ன சொல்லுவேன், என்னால் முடியும். என்றைக்குமே நான் வந்து நான் சொன்னதில்லை, நாங்கள் தான் சொல்கிறேன். ஆனால் என்னன்னு சொல்கிறேன், எங்களால் முடியும். மூலிகை செடி வந்து ஒவ்வொரு அங்கன்வாடியிலையும் சரி, ஒரு தொடக்கப்பள்ளிலையும் சரி உருவாக்குவோம். கண்டிப்பாக குழந்தைகள் வந்து ஒரு நல்ல அடித்தளை போகணும் எனக்கு ஒரு ஆசை. அதாவது மூலிகை செடியை நடுவோம்,
நோயிலிருந்து விடுபடுவோம். மர வளர்ப்போம், மழை பெறுவோம், அதை காட்டினே மரம் வரப்போம், நல்ல காற்று சுவாசிப்போம். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி நிறைய போயிட்டு இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு நிறைய வந்துருக்கு. அதை வாங்க 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 பார்த்தா உங்களுக்கு நோய் தான் அதிகமாக இருக்குது. அதுக்கு மாற்று வழி என்ன? டூ வீலர் குறைக்க முடியுமா? முடியாது. அதுக்கு நம்ம என்ன மாற்று வழி என்ன பண்ணணும்? மரங்களை நிறைய நடணும், ஆக்சிஜன் தரக்கூடிய மரங்களை நடணும். அதே மாதிரி நான் இன்னொன்று சொல்ல மாட்டேன், எல்லா குளத்துக்கரைங்களை வந்து பனை மரம் நட்டுருக்கோம். அதுக்கெல்லாம் அருணாச்சமருடைய மணிகண்டன் சார்லாம் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாரு. மருதை கிராமத்தை கொடுத்தா கரெக்டாக இருக்குப்பா, கரெக்டாக செய்கிற அப்படின்னா. இப்போ ரீசெண்டாக வந்து ஜம்ப் லைன் சங்கத்தினுடைய தலைவர் கணேசன் சார்லாம் சொல்லுவார், மருதை கிராமத்துக்கு போனோம்னா பயனாளுக்கு கரெக்டாக கொண்டுட்டு போகக்கூடிய கில்லாடி அப்படின்ட்டுருவார். அந்த அளவுக்கு யாருக்கு கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறத நான் நேரடியாக அதை கொண்டுட்டு போய் சரியான ஆளுக்கு நிறைய அதை கொடுப்பேன். நான் பனை விதை நட்டுட்டு இருக்கிறேன். சொல்லுவாங்க எத்தனை மரங்கள் நட்டுனா? நான் லட்சக்கணக்கெல்லாம் மரம் நடலை, குறைந்த மரங்கள் தான் நட்டுருக்கிறேன். குறைந்த மரங்கள் நட்டுருக்கேன், நிறைந்த மரங்களை என்னால் காட்ட முடியும். பனை விதைகள் அப்பப்போ ஃபேஸ்புக்கில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்போ பனை விதை நட போகிறேன். நடுறதுக்கு முன்னாடி சென்ற ஆண்டுகள் எத்தனை பனை விதை நட்டால் இப்போ எப்படி வளர்ந்துருக்குது அப்படிங்கிறத நான் காப்பேன். இன்புட்டு காட்டுவேன், அவுட்புட்டும் காட்டுவேன். அதுதான் மருதைக்கலாம். இது நான் சார்ந்ததில்லை, என்னோட டீமை செய்கிறது தான் இது. என்னால் நான் ஒரு ஆளாக உயரும்னு சொல்ல முடியாது. என் டீம் வந்து எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டு. நிறைய துறையெல்லாம் போயிருக்காங்க, அதை பற்றி எனக்கு கவலைப்பட போகிறதில்ல. ஆனாலும் தொடரை மருதைக்கலாம், இந்த மண்ணில் வாழ வரையும் இந்த சமூக பணி தொடரும். கண்டிப்பாக என்னால் பல விதத்தை திருத்த முடியும். என்னுடைய மாணவர்களை கொண்டுட்டு வர முடியும், இளைஞர்களை கொண்டு வர முடியும். மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்தை என்னால் எங்களால் மாற்றத்தை உருவாக்க முடியும் என்பதை உங்கள் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப பேசிட்டேனா சார்? இல்லை, நான் அண்ணன் கேள்வி, கலாம் ஐயாவை ரொம்ப பிடிச்சதான் பேரை சேர்த்துக்கிட்டேன்னு நீங்கள். ஏன்? எனக்கும் பிடிக்கும், எல்லா நாட்டில் இருக்க எல்லாத்துக்கும் பிடிக்காது. உலகத்துல அவரை பிடிக்காதவங்கன்னே கிடையாது. கண்டிப்பா அந்த பேரை சேர்த்துக்கணுன்ற அளவுக்கு ஒரு ஈர்ப்பு இருந்திருக்கு. ஈர்ப்பு அது என்ன? தமிழன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது முக்கியமான வார்த்தை. தமிழன்ட்டு சொல்லடா தலை நிமிர்ந்த நெல்லடா, அந்த வார்த்தை எனக்கு பிடிச்சதுக்கு. அதுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்குறீங்க? இருக்குது. தமிழன்ட்டு சொல்லடா தலை நிமிர்ந்த அந்த வார்த்தைக்கு வாழ்ந்து காட்டியவர் நம்ம டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் தான். ஏன் கேட்டீங்கன்னா, சாதாரண ஒரு குக்கி கிராமத்தில் பிறந்து வளர்ந்து மிகப்பெரிய சயின்டிஸ்ட் ஆகி இந்திய நாட்டில் மிகப்பெரிய விருது அப்படின்னா ஜனாதிபதி விருது தான். இந்த ஜனாதிபதி விருது ஜனாதிபதி பதவி தான் மிகப்பெரிய பதவி. அந்த பதவிக்கே உட்காந்துருக்கு. அதாவது இந்த பதவியில் உட்காந்தா இவனுக்கு பெருமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கலாம் ஐயா உட்கார்ந்ததுனால தான் அந்த ஜனாதிபதிக்கே பெருமைங்கிற அளவுக்கு உருவாக்கி கேட்டார். அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அவர் அக்னி சிறகுகளை படித்தேன். அவருக்கு என்கிட்ட பிடிச்ச ஒரு வார்த்தை என்ன கேட்டிங்கன்னா, எல்லாரும் சொல்லுவாங்க நம்ம பிறப்பு ஒரு சம்பவமாக இறப்பு ஒரு சரித்திரம் இருக்க மட்டும் கலாம் ஐயா சொல்லுவாங்க. அது எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் எனக்கு வந்து கஷ்டம் போது கண்ணை மூடாதே, அதை நீ கண்ணை திறந்து பார், அதை நீ வென்று விடுவாய். அந்த வார்த்தையில் ஈர்க்கப்பட்டவன் தான் இந்த மருதை கலாம். அதனால அவர் பேரில் வந்து பல்வேறு சமூக பணி பண்ணிட்டு இருக்கிறான். மரக்கன்று நடுறான், பனை விதை நடுறான், பிளாஸ்டிக் பை ஒழிக்கிறதுக்கான முயற்சி பண்ணியிருக்கிறேன். சில பேர் கடைக்காரில் என் மேலே கடுப்பாக இருப்பாங்க, டென்ஷன் ஆவாங்க. பேசியிருக்கிறப்பயே பொதுமக்கள் என்கிட்ட சொல்லுவாங்க, ஏதம்பி மருதைக்கிழமை இந்த கத்துறியே, ஏன் காலில் கூட விழுந்திருக்கிறீங்க நான் பிளாஸ்டிக் ஒழிக்க சொல்லி, அதுளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் சொல்லுவாங்க. மருதைக்கிழமை ஏப்பா ஒரே ஒரு சர்க்குலர்ஸ் அப்படி கையெழுத்து போட்டால் ஸ்டாப் பண்ண போகிறாங்க, நீ அந்த கதை இப்போ நம்ம சொன்னால் கேட்குறாங்களா? கேட்கறல. அதனால வந்து நம்மளை காப்பாற்றணும்னா நம்ம தான் அது முயற்சி பண்ணணும். இப்போ ஒரு பொருளை தொட்டோம், அந்த பொருளை தொட்டால் நல்லா இருக்குன்னா சாப்பிடணும். இந்த பொருளை தொட்டோம் செத்து போயிடணும், தொடக்கூடாது. அதே மாதிரி தான் பிளாஸ்டிக். முன்னோர்கள் நமக்கு எவ்வளவோ நல்லது பண்ணிட்டு போயிருக்காங்க. ஆனால் நம்ம நல்லது பண்ணலாட்டி கூட பரவாயில்ல நம்மளுடைய ஜென்ரேஷனுக்கு. ஆனால் கெடுதல் பண்ண வேண்டாம். என்ன கெடுதல் பண்ணால் பிளாஸ்டிக் அதை பயன்படுத்தணும். மாற்று பை கொண்டுட்டு போங்க. ஏன் 30 வருஷத்துக்கு முன்னாடி யாரும் கொண்டுட்டு போலையா? கட்டப்பை கொண்டு போலையா? துணிப்பை கொண்டுட்டு போலையா? ஏன் சந்தைப்பை கொண்டுட்டு போலையா? அந்த மாதிரி கொண்டுட்டு போங்க. நம்ம பிள்ளைய, வரக்கூடிய ஜென்ரேஷன் பிள்ளைய நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே துணிப்பை எடுக்கணும். துணிப்பை எடுக்கணும். இன்னைக்கு சாணார் வீட்டில் அருள்மிகு மேட்டுக்கருப்புண்ணசாமி கோயிலுக்கு போயிருந்தேன். எல்லாரும் கேட்பேன், நான் மட்டும்தான் துணிப்பை எடுத்துட்டு போனேன். இன்னும் ஒரு சிலர் கொண்டு வந்தாங்க. எங்கேயுமே துணிப்பையில தான் கொண்டு போறேன், அபிஷேகத்துக்கு கொண்டு அதான் கொண்டுட்டு போவேன். அதாவது பிளாஸ்டிக் பை பொறுத்தவரை ஒன்று தெரிஞ்சுங்க, பிளாஸ்டிக் பை வந்து மண்ணுக்கு மனிதனுக்கு மகா கேடு. இதே இந்த மருதைக்கெல்லாம் உடம்பெல்லாம் கேரிப்பையை கட்டிட்டு நான் எங்கே எழுதியிருந்தேன், என்னை பயன்படுத்தினால் உங்களை அழித்து விடுவேன், என்னை பயன்படுத்தாதீர்கள், நான் மண்ணுக்கும் மனிதனுக்கும் மகா கேடு அப்படின்ட்டு நான் ஒவ்வொரு வீதியா கடையாலாம் போனேன். நான்
அது சில எதிர்ப்புலாம் வந்துச்சு. பரவாயில்ல, நல்ல விஷயத்துக்கு யாருங்க எதிர்ப்பு இல்லாமல் இருக்கா? என்னுடைய பணிகள் ஓடிட்டே இருக்கு. ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது. எனக்கு கலாம் ஐயா மேல நம்பிக்கை இருக்குது. நான் ஒரு ஆன்மீகவாதி, இறைவன் மேல நம்பிக்கை இருக்குது. ஏன் பக்கத்து மாநிலம் கேரளாவில் பிளாஸ்டிக் தடை பண்ணலையா? அந்த பிளாஸ்டிக்கை பூரா எடுத்து பிளாஸ்டிக் இது ரோடு போடுறியா? அது மாதிரி தமிழ்நாட்டில் நடக்கும். அந்த நாளை நம்ம எதிர்பார்த்துருக்கிறேன். இறைவனிடம் வேண்டிட்டு இருக்கிறேன். சில ஒரு ஆராய்ச்சியாளர்கிட்ட நான் கெஞ்சி கிளறிட்டு இருக்கிறேன். ஐயா, பிளாஸ்டிக் பைக்கு மாற்று பை ஏதாவது கண்டுபிடிங்க. இந்த மக்காச்சோளத்துலேருந்து ஒரு பை கண்டுபிடிச்சாங்க, அதெல்லாம் மண்ணில் போட்டால் இக்கும் அப்படின்னாங்க. அந்த மாதிரி கண்டுபிடிங்க அப்படிலாம் சொல்லி நான் நிறைய அது பண்ணிட்டு இருக்கேன். முடியும். என்னால் முடியலை, நம்மால் முடியும். நீங்கள் பார்க்குறவங்க ஒவ்வொருவருமே முடியும். அதை ஒரு முயற்சி கொண்டுட்டு போங்க. கடைக்கு போங்க, கடைக்கு போய் துணிப்பை எடுத்துட்டு போங்க. இப்படியே நீ துணிப்பை யூஸ் பண்ணீங்கன்னா பிளாஸ்டிக் பை அப்படியே இருக்கு, அடுத்து யூஸ் பண்ண மாட்டாங்க. போடுறா பிளாஸ்டிக் பை தூக்கி போட, பூரா துணிப்பை இறக்கிட்டு வா. வாணிபர்கள், அதாவது விவசாய கடையோட என்ன சொல்லுவோம், உரிமையாளர் பாதிக்கப்பட மாட்டாங்க. அவங்க தொழிலை மாத்திக்குவாங்க. எப்படின்னா பிளாஸ்டிக் பையோட துணிப்பை, டிசைன் துணிப்பையா, கலர் பையா அடிச்சு அப்படி கொண்டு வருவாங்க. அதனால இங்க பார்த்துக்கணும்னு நான் விரும்பி வேண்டது, உங்களை கையெடுத்து கும்பிட்றேன். பிளாஸ்டிக் பையை ஒழிப்போம். நம்ம மறுபடியும் துணிப்பையை எடுப்போம். அதே மாதிரி ஒழிப்போம் பிளாஸ்டிக் பையை ஒழிப்போம். எடுப்போம் பாரம்பரிய துணிப்பையை எடுப்போம். இதுதான் என்னுடைய தாரக மந்திரம். கண்டிப்பாக இதை நான் வெற்றி அடைவேன். நாளில் நம்ம வெற்றி அடைவோம். நம்ம குழந்தை நல்லா இருக்கு அப்படின்னா பிளாஸ்டிக் பை தவிர்ப்போம். இயற்கை விவசாயம் அப்படின்னு சொல்கிறீங்க. அதைத்தான் நான் எல்லாத்துக்கும் சொல்லித்தரேன், எப்படி பண்ணணும்னு அப்படின்னு. அந்த இயற்கை விவசாயம்னா என்ன? அது போடுற மருந்தா, இல்லை போடுற சாணமா, இல்லை வேற என்ன? இயற்கை விவசாயம்னா என்ன? இயற்கை உரம்னா என்ன அப்படின்றத சொல்லுங்க. ரொம்ப டீப்பாக நான் போக தேவையில்லை. ஏன்ட்டா நான் அது ஒரு பார்ட்டாக வச்சுட்டு இருக்கிறேன். மற்ற சேவைகள் போட்டுப்போ அது ஒரு விவசாயத்தில் வச்சுட்டு இருக்கிறேன். என்ன அப்படின்னா, இயற்கை உர விவசாயம்னா ஒன்றுமே ரொம்ப சிம்பிள். அதாவது மண்ணில் கெமிக்கலை கலக்காமல் மருந்தடிக்காமல் இருந்தால் போதும். இதுக்கு ஒரே விட சொல்லணும்னா, நம்மாழ்வார் ஐயா பின்பற்றாவே போதும். அவர் சொல்லுவார், சாதாரண விஷயங்க, காட்டில் நல்லா கொல்லை போடுங்க. நல்லா கொல்லை போட்டு 3 மாதம் விட்டீங்கன்னா, அடித்து உழுது விட்டீங்கன்னா உங்களுக்கு அழகாக இயற்கை உரமாகி போச்சு. பஞ்சகாவியம் சொல்லுவார். அதே மாதிரி இப்போ இந்த தோட்டம் இருக்குது, இந்த தோட்டத்தில் என்ன செய்யணும்னா செம்பிளி அடி கடையை போட்டுருணும். அது கோமி, அது ஒரு புழுக்கு, அது மிகப்பெரிய ஒரு சத்தாக இருக்கும், மண்ணுக்கு சத்தாக இருக்கும். அதுதான் இயற்கையான உரம். ரொம்ப டீப்பெல்லாம் போக தேவையில்லை. இப்படியே மெதுவாக கொண்டுட்டு வந்தோம்னா அடுத்த லெவல் அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய விவசாயிகளுடைய குரு காடுன்னு கூட சொல்லலாம், நம்மளுடைய நம்மாழ்வார் ஐயா. அதை பின்பற்றினாவே அடுத்த அளவு அந்த பூச்சி எப்படி கொள்றது வைக்கிறதுன்னு ரொம்ப எளிமையாக சொல்லி கொடுப்பாரு. ஆனால் அது யார் பின்பற்றலை. ரெண்டாவது சில பேர் பின்பற்றாங்க, நான் நேரடியாக பார்த்துருக்கேன். அந்த இயற்கை உரங்கள் மூலம் செய்யக்கூடிய விவசாயிகளை கூப்பிட்டு நம்மள விருது நான் பல பேருக்கு கொடுத்துருக்கிறேன். எங்கள் நோட்டில் எழுதியிருக்கேன், யாராவது கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி. நீங்கள் ட்ரஸ்ட்டை ஆரம்பித்து அது மூலியமாக விவசாயம் சார்ந்த உரம், மருந்து கலக்காத சுத்தமான உரம், இதெல்லாம் மக்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க, எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும்னு. இதை பற்றின உங்களோட எந்த அளவுக்கு நீங்கள் பண்ணுறீங்க, இது வரைக்கும் எவ்வளோ தூரம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க? அதாவது டிசம்பர் 23 அன்னைக்கு தேசிய விவசாய தினம் அன்று எங்களுடைய கிளைகள் இருக்கக்கூடியது சானார்பட்டி, கொண்டஞ்சேரிப்பட்டி, ராமஞ்சேரிப்பட்டி, கோனப்பட்டி, அய்யலூர், வடமதுரை, வைவஸ்புரம், மாங்கரை, ரெட்டியாசத்திரம், இந்த ஏரியாவில் எங்கள் கிளை இருக்குது. அந்த ஏரியாவில் நாங்கள் என்ன செய்யணும், இயற்கை வேளாண்மை விஞ்ஞானியை கூப்பிட்டு ஒரு 80-100 விவசாயிகளை உட்கார வச்சு, அந்த வேளாண் விஞ்ஞானி வச்சு இயற்கை உரங்கள் மூலம் என்ன மாதிரி விவசாயம் எப்படி பண்ணலாம், எவ்வளோ எளிமையாக பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு பயிற்சியாக அவங்களுக்கு ட்ரைனிங் மாதிரி கொடுத்துட்டு, அவங்களுக்கு விவசாயிகளுக்கு விவசாயம் உபகரணம், அதாவது மம்முட்டி, கடப்பாரை, கருக்கருவா, காரச்சட்டி, இயற்கை உரம் பெருசாக நான் கொடுக்க மாட்டேன். இயற்கை உரம் எங்களால் முடிஞ்சது ஒரு 5 kg 10 kg கொடுப்போம். இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி இதுதான் நாங்கள் வருடம் இதை நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறோம். எங்களுடைய நோக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எழுதுகிறப்பே பிள்ளையார் சொல்லி போட்ட பிறகு எங்களுக்கு குலதெய்வம் அவங்க பிடிச்ச தெய்வத்தை துணையை போடுவாங்க. நான் விவசாயி துணைன்னு தான் சொல்லுவேன். என்னைக்கு விவசாயம் வளருதோ அன்னைக்கு தான் நாடு முன்னேறும். விவசாயம் அழிஞ்சிட்டு வருது. எங்களுடைய போராட்டங்களும் விவசாயம் வளரணும்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறோம்.
மதுரையில் வந்து ஜேபி என்று சொல்லுவோம். அவர் வந்து ஒரு எலக்ட்ரிக் கடை வச்சுருக்காரு. அவரெல்லாம் எனக்கு முன்னுதாரணம் மாதிரி. ஒவ்வொரு நான் சோர்ந்து போட்டத்தில் நீ கலாம் பேரை முன்னுக்கு வச்சிருக்கிற, அதை நீ மறக்கக்கூடாது அப்படிங்குவார். அதனால் வந்து கலாம் பேரை வச்சு சோர்ந்து போகலாமா, எந்த அடிக்கு நான் அடுத்த அளவில் போயிட்டு இருக்கணும் அப்படிங்குவார். அவரெல்லாம் எனக்கு முன்மாதிரி. அவரெல்லாம் என்ன சொல்கிறாரு, இல்லைங்க கலாம் நூலத்தை தொடங்குங்க அப்படின்னு மிகப்பெரிய ஒரு சிரமத்தில் மிகப்பெரிய இப்போ கூட கவிதை போட்டி வச்சுருக்காரு. அப்துல் கலாமுக்கு கடிதம் எழுதுங்க அப்படின்னு சொல்ல உங்களுடைய இது பிடிச்சிங்க, ஒரு மருத்துவத்தை பற்றிங்க, கல்வியை பற்றி எழுதுங்க. நான் வந்து கலாம் ஐயாவுக்கு நான் எழுதின கடிதம் என்ன அப்படின்னா, கலாம் ஐயா இயற்கை விவசாயம் வளரணும், பிளாஸ்டிக் ஒழியணும். இது மாதிரி ஒவ்வொரு ஆளும் அவங்க தனிப்பட்ட கலாமுக்கு எழுதணும், நெட்டுக்கெல்லாம் குறையுது அப்படின்னா அவங்களாம் வர. அதே மாதிரி இப்போ அப்துல் கலாம் ஐயாவுடைய அறிவியல் ஆலோசகங்களுடைய பொன்ராஜ் சார், அவரும் எனக்கு நல்ல ஒரு ஆதரவாக செயல்பட்டுருக்காரு. அந்த அப்துல் கலாம் லட்சிய இந்திய இயக்கத்தினுடைய நிர்வாகி நம்முடைய விஜய் முருகன், பிரம்மான்னு நாங்கள் சொல்லுவோம் அவர் பேர், வினோத், அவர் எங்களுக்கு நல்ல ஒரு நான் சோர்ந்து படுத்தலாம் அவங்க ஒரு எனர்ஜி டானிக் மாதிரி கொடுக்குறாங்க. அவங்கெல்லாம் என்னுடைய அவங்க இருக்கனால அடுத்த லெவலில் எங்களால் போக முடியுது. உங்கள் கூட இனிமேல் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொருத்தர் இருப்பாங்க. கண்டிப்பாக மருதை கலாம் மாதிரி எல்லா கலாமும் இருப்பாங்க. குட்டி கலாம் வருவாங்க. குட்டி கலாம் மிகப்பெரிய நாட்டை வளர்ச்சி கொண்டு வருவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்டில் இருந்தும் நமது ஐயா மாதிரி, நமது மருதை கலாம் அவர்கள் மாதிரி வரணும், முன்னேறணும், நாட்டை காப்பாற்றணும், பிளாஸ்டிக்கை ஒழிக்கணும், மண்ணை காப்பாற்றணும், மண் வளத்தை காப்பாற்றணும், இயற்கை விவசாயத்தை கையில் எடுப்போம், இயற்கையை காப்போம். இதுக்கப்புறம் என்னுடைய மிகப்பெரிய ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னு கேட்டால், ஒவ்வொரு மாணவர்களும், இளைஞர்களும், பொதுமக்களும் தயவுசெய்து பிளாஸ்டிக் பையை தவிர்ப்போம். அனைவரும் மரக்கன்றை நடுப்போம், விவசாய காப்போம், இயற்கை விவசாயத்துக்கு கை கொடுப்போம். அதே மாதிரி நம்ம சார்ந்த உள்ளவங்களுக்கு ஹெல்ப்பி மைண்டு நல்லா உதவி பண்ணுவோம். எல்லாருமே வந்து சமூகத்தோட அக்கறையில் இருக்கணும். எனக்கு என்னன்னு போகாமல் இல்லாமல் சமூக அக்கறையில் சரி, நான் சம்பாரித்தேன், நான் வேலை பார்த்தேன், என் குடும்பத்தை காப்புறேன், என் பேரன் பேத்திக்கு வரணும்னு காட்டினேன், அது இறைவன் கொடுப்பார். நம்ம குடும்பத்தையும் காப்பாற்றணும். நம்ம இந்த பூமியில் இருக்கிறோம், இந்த நாடு நம்ம இந்த நாடு நமக்கு என்ன செஞ்சுச்சுங்கிறத நாட்டுக்கு நம்ம ஏதாவது ஒரு நல்லது செய்யணும். அதைத்தான் எல்லாத்திட்டையுமே என்னோட கோரிக்கை. நாட்டுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யுங்க. கலாமையா ஒவ்வொரு இல்லங்களிலும் கலாமையா வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு சபதம் எடுத்துக்குவோம், 2040 நம்ம நாடு வளர்ச்சி அடையணும். ஏமா இப்போ 2025, இன்னும் 15 ஆண்டுகள் இப்போ இருக்கிற மாணவ இளைஞர்கள் எந்திரிச்சாவே பெரிய டெவலப் ஆயிரும். அதனால 2040 வந்து நம்ம வந்து வல்லரசு ஆகிறதுக்காண்டிய அனைத்து முயற்சி பண்ணோம். கண்டிப்பாக வல்லரசு அடையும். ஜெய் கலாம், ஜெய் கலாம். நீங்களும் சாதிக்கலாம், நீங்களும் சாதனை படைக்கலாம், நீங்களும் ஆகலாம். அப்துல் கலாம். ஜெய் ஹிந்த். ரொம்ப நன்றி. நீங்க கூட வாங்கன்னு கூப்பிடுறது யாரா இருக்கும்? என் கூட வாங்க அப்படின்னு கூப்பிடுறது யாரா இருக்கும்? அதே மாதிரி வந்தவங்கள வரப்போறவங்கள நீங்க இதைத்தான் செய்யணும். இதுக்காக நீங்க வாங்க. இதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை, நம்மளுக்கு, நம்ம நாட்டுக்கு, இந்த உலகத்துக்கு இந்த நல்லது நடக்கும். அப்படின்றத நீங்க என்னவா சொல்ல விரும்புறீங்க? இப்போ யாரை கூப்பிடலாங்கிறீங்களா? யாரை கூப்பிடுறீங்கன்னு சொல்றீங்களா? இப்போ நீங்க என் கூட வாங்கன்னு நீங்க யாரை கூப்பிடுறீங்க? கலாம் ஐயா பார்த்தீங்கன்னா அதிக அரசியல் மேடைகளும் மற்ற மேலே பேச கேட்டுன்னு அதிகமாக இளைஞர் மத்தியில் தான் பேசியிருக்காரு. அதே மாணவர்களையும் இளைஞர்களையும் என்னை சார்ந்த சமூக ஆர்வலர்களையும் சமூக சேவர்களையும் தான் நான் அழைப்பேன். இதுதான் செய்யணும் அழுத்த மாட்டேன். இந்த மாதிரி பண்ணணும்னா நம்ம ஃபியூச்சருக்கு நல்லா இருக்கும். நம்ம இப்போ நம்மளெல்லாம் கணக்கு எடுத்துக்க முடியாது. நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம ஒரு நல்ல அடித்தளம் விடுவோம். முன்னோர்கள் நிறைய விஷயம் நமக்கு நல்லது பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்மளும் வாழ்ந்தோம் இறந்தும் போக ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை விட்டுட்டு போனோம் அப்படின்காண்டி சொல்லுவேன். மெயின் வந்து எனக்கு பெரிய தலைவலி அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளாஸ்டிக் போய் ஒழிக்கணும் ஒன்று. இரண்டாவது, நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா இயற்கை விவசாயம் மட்டும்தான் நல்லா இருக்க முடியும். எனக்கு தெரிஞ்ச வரை திண்டுக்கல்லங்க அரசு ஆஸ்பத்திரி, அப்போ அந்த சொல்லுவாங்க தருமாசுபத்திரின்னு சொல்லுவாங்க, முன்னோர்கள் தருமாசுன்னு சொல்லுவாங்க, பக்கத்தை அப்படியே காட்டாஸ்பத்திரின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தா ஒரு 2-3 மருத்துவமனை தான் இருக்குது.
இப்போ எல்லா மருத்துவமனை ஆகிப்போச்சு. அதுக்கு என்ன காரணம்? உணவு முறை காரணம். என்ன உணவு முறை? எல்லாம் கெமிக்கலை தூக்கி ஏறி மறுபடியும் இயற்கையை கொண்டுட்டு வா. இது நம்மளா கொண்டுட்டு வரலாம். ரெண்டாவது அடுத்து யார் நல்லா ஃபீடாக கொண்டு போறோம்னா மத்திய அரசு, மாநில அரசு. அவங்க நான் ஏற்று பேசல, பட் அவங்களுக்கு கோரிக்கையாக தான் வைக்கிறேன். அந்த அரசு பார்த்து நினைச்சால்தான் அடுத்த அளவில் கொண்டு போகணும். இயற்கை விவசாயத்துக்கு நிறைய விவசாயம் செஞ்சு கிறங்கி போயிட்டு நட்டமாயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. முக்கியத்துவம் கொடுத்தா மட்டும்தான் விவசாயம் செழிக்கணும். அதனால 1 பிளாஸ்டிக் ஒழிக்கணும், 2 விவசாயம் வளரணும். இது 2 வந்தால் எல்லாம் வந்துருங்க. எல்லாருமே கல்வியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கல்வியெல்லாம் வந்துருச்சு. படிப்பு பணமாக இருந்தாலும் பணம் கட்டி கட்டுறலாம், அதெல்லாம் வேற விஷயம். அதெல்லாம் இந்த 2 இருந்தாவே மக்கள் நல்லா நோய் இல்லாமல் வாழ்ந்தாவே மிகப்பெரிய இதுங்க. அதனால மெயின் பிளாஸ்டிக் ஒழியணும். 2வது இயற்கை விவசாயம் வளரணும். 3வது சிறந்த கல்வி. 4வது சமூக பணி. சமூக பணினா அது எல்லாமே அதில் அடங்கிடும். இதுதான் என்னுடைய ஆசை. உங்களுக்கு தெரியுமா, ஒவ்வொரு நாளும் நான் இறைவன்ட்ட நான் நின்றுட்டு இப்படி கும்பிடுவேன். பிரம்மா விசு, நம்ம எல்லா மதத்துக்கும் மதிப்பேன். என்னுடைய மதத்தை பிரம்மா விசு ஈஸ்வரனை சொல்லிட்டு முதல்ல நாடு நல்லா இருக்கணும், விவசாயம் நல்லா வளரணும், நாட்டு விவசாயம் நல்லா வளரணும். அதே மாதிரி ஒவ்வொரு பிளாஸ்டிக் பை ஒழியணும், நல்ல மழை பெய்யணும். இதைத்தான் முதல் வேண்டிட்டு தான் அப்புறம் தான் எனக்கு வேண்டுவேன். இது நம்ம எல்லாரும் இப்படி வேண்டுவோம். படுத்துட்டு இருக்கிறப்ப வர்ண பகவானை பார்த்து நான் கும்பிடுவேன். வர்ண பகவானே எங்களுக்கு கருணை காட்டு, மழை பெய்யி, இயற்கை விவசாயம் வளரணும் அப்படின்னு. பூமாதேவியே நீ இந்த மண்ணை காப்பாற்றுறோம்னா பிளாஸ்டிக்கே அழிஞ்சு போகணும் அப்படின்னு வேண்டிக்குவேன். இதுதான் என்னுடைய தாராள மந்திரம். கடவுள்கிட்ட வேண்டது இதுதான். ஒவ்வொரு வாரமும் சமூக வலைதளத்தில் மரம் நடுறது உங்களோட பங்களிப்பு இல்லாமல் இல்லை. நீங்கள் மரம் நட்டிருக்கீங்க அப்படின்ற செய்தி இல்லாமல் இருந்ததே இல்லை. நான் பார்த்துருக்கேன். இது வரைக்கும் எவ்வளோ நட்டிருப்பீங்க? இது உங்க அறக்கட்டளை சார்பாக? எங்கள் அறக்கட்டளை சார்பாக இது நான் வரையும் நான் ஒரு 10,000 மரக்கன்று நட்டிருப்பேன். என்னால் 3000 மரக்கன்று கட்ட முடியும். நீங்கள் மட்டும் அப்துல் கலாம் சமூக அறக்கட்டளை அதோட நிர்வாகிகள் மொத்தம் அறக்கட்டளை சார்பாக 10,000 மரம் நட்டிருக்கீங்க. உங்களோட இலக்கு என்ன? என்னுடைய இலக்கு குறைஞ்சபட்சமாவது ஒரு 50,000 மரக்கன்று நடணும். எனக்கு குறியதாக இருக்கேன். லட்சக்கணக்கில் நான் போக மாட்டேன். அதாவது எனக்கு சொல்லிக் கொடுத்த பாட சிறுகை கட்டி பெருக வலுவும், சிறுதுளி பெருவலை, இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போவோம். 50,000 நடுறப்ப நமக்கு அட்லீஸ்ட் அதோட அவுட்புட்டு கேட்டிங்கன்னா ஒரு 10,000 வந்துடும். எல்லா மரமும் நட்டதெல்லாம் முளைக்க போகிறதில்ல. அதனால் சிறுக போவோம். ஏன்னா என்னை பார்த்து பார்ப்ப நிறைய நட்டுட்டு இருக்கிறாங்க. அதுவே எனக்கு மிகப்பெரிய வெற்றி. இன்னமும் கொண்டுட்டு வரணும். மருதைக்கலாம் மண்ணில் இருந்தாலும் சரி, வெந்நிலும் இருந்தாலும் சரி, அது தொடரணும். அதெல்லாம் கணக்குலேயே வராது. உங்களை பார்த்து ஒருத்தர் செய்கிறாங்கன்னா அது உங்கள் கணக்கில் வராது. வரலன்னா பரவாயில்ல. அதை பற்றி நான் கணக்கில் நான் 50,000 மரக்கன்று நட்டேன், 5,000 மரக்கன்று நட்டேன், 2,000 அதை சொல்லல மாட்டேன். நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன். நான் மரக்கன்று நட்டுக்கிட்டே இருப்பேன். நான் என்னுடைய பயணங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். எல்லாரும் நடணும். நான் மட்டும் சமூக சேவை பண்ணுறதெல்லாம் சேவை கிடையாது. மற்றவர்களும் செய்யணும். இப்போ என் கூட செய்கிறாங்கன்னா நான் என் கூட சேர்ந்து ஒரு 5 பேர் தொடரணும். அந்த 5 பேர் அங்கிட்டு ஒரு 2 பேர்த்த கொண்டு வரணும். 10 ஆக்கணும், 5 ஆக்கணும். எல்லாரும் ஒரு அதான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்னேன். சமூகம்னா வாழ்க்கையிலேயே ஃபுல்லாலாம் கிடையாது. வாரத்தில் ஒரு நாள் 2 மணி நேரம் செலவழிச்சாவே போதும். எனக்கு தெரிஞ்சு இந்த 10 வருஷத்துல வாரத்துக்கு ஒரு 10 மரம் நட்டிருப்பீங்க. தோராயமா கணக்கு பண்ணாலே 50,000 மரக்கண்ணுக்கு மேல வரும். நான் அந்த அளவுக்குலாம் வெட்டி இப்போ போறது இல்லை வருது. ஆனா இன்னிலிருந்து என்ன பண்றேன், நீங்க கேட்டதுல இருந்து ஒரு நோட்டு போட்டு வச்சுக்கலாம்னு இருக்கிறேன். எங்க இதை எத்தனை நட்டுருக்கிறோம். இனிமேல் இப்போ நான் என்ன செய்யறோம்னா, இப்போ மரக்க நடுறோம்னா மரக்க நடுறது இன்புட்டு, அவுட்புட்டு காட்டுறது. இனிமேல் அப்படித்தான் பண்ண போறேன் நான். நல்ல முடிவு. அதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணமா நீங்க நல்லா கேள்வி கேட்டீங்க. இது ஒரு சமூக பணிதான். என்னை தூண்டி விட்டீங்கல்ல. நீங்களாம் தான் தூண்டுகோலா இருக்கீங்க.